மத்தேயு 5ஆம் அதிகாரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 16 வாசிங்க. 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை வெளிச்சம் என்பது என்ன? நமது நற்கிரியைகள். நமது கண்கள் இருளடைந்தால் என்ன ஆகுது? நம்மில் செயல்படுகின்ற நற்கிரியைகளும் செத்து போகும். கண்கள் தான் சரீரத்தின் விளக்கு. இந்த கண்கள் இருளடைந்தால் என்ன ஆகும்? முழு சரீரம் இருளடைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நற்கிரியைகள், நல்ல செயல்கள் செய்கின்ற அநேக மனிதர்களை நான் பார்க்கிறேன், நிறைய விசுவாசிகள் தேவ மனிதர்களை பார்க்கிறேன். ஆனா கண்ணு மாத்திரம் இருளா இருக்கு. நற்கிரியை செய்கிறவர்கள் தான், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை தியாகத்தோடு செய்கிறவர்கள். ஆனா இந்த கண்கள் இருளடைந்து போனதுனால அந்த முழு சரீரமும் இருளடைந்து போன அநேக தேவ மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சரீரத்தின் அவயவங்களை கர்த்தருக்கு பலியாக செலுத்த வேண்டும். இதுதான் நீங்களும் நானும் செய்ய தகுந்த புத்தி உள்ள ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்லுகிறேன். அப்ப எப்படி இதை செய்ய வேண்டும்? First of all, it should be voluntary. எப்படி செய்யணும்? தானாக வந்து செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உண்டு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். உமக்கு பிரியமானதில்லை என்று என்றீர். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னேன் என்றார். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட வேத பகுதி இது. இது எங்கே இருந்து எடுத்து எழுதப்படுகிறது என்றால் சங்கீதம் 40:6-7 வசனங்களை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள்ல அதை எபிரேயர் பற்றி எழுதினவன் திருப்பி எழுதுகிறார். வேறு சொல்லுகிறது, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, ஆண்டவராக இயேசு உலகத்தில், நல்ல கவனிங்க, இயேசு பிரவேசிக்கிறார், தள்ளப்படவில்லை. இயேசு என்ன பண்ணாரா? உலகத்துக்குள் பிரவேசிக்கிறார். எப்படி பிரவேசிக்கிறார்? வரும்போதே சொல்லிக் கொண்டு வருகிறார், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேன். தேவனே, சர்வாங்க தகன பலிகளும் பலி பாவ நிவாரண பலிகளும் உமக்கு ஏற்றதல்ல, ஆகவே என்னையே நான் உமக்கு கொடுக்க வருகிறேன். ஏன்? என்னை குறித்து புஸ்தக சொல்லில் எழுதி இருக்கிறது. இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வருகிறார். எப்படி வருகிறார்? யாரும் அவரை பலவந்தம் பண்ணி அனுப்பவில்லை. நன்றாக கவனித்து, இயேசு சிலுவையில் வருவதற்கு பிதா அவரை பலவந்தம் பண்ணவில்லை. தேவன் அவரை நீ போய்த்தான் ஆகணும்னு சொல்லல. என்ன செய்கிறார்? தானாக வருகிறார். இதற்கு சரியான ஒப்பனையானது வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கொஞ்சம் வாசிங்க. தானியேல் chapter 2 and verse 44. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44 இருந்தது. என்னம்மா? 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. இல்லை, ஒரு ஆமை சொல்லுங்க. ஒரு கல் கையால் பேர்க்கப்படாது. அந்த கல் யார்? ஆண்டவராகிய இயேசு. அந்த கல் எப்படிப்பட்ட கல்? எந்த மனித கைகளும் என்ன பண்ணல, தேவனுடைய கரங்கள் என்ன செய்யல, பேர்த்து அனுப்பவில்லை. அது தானாக உருண்டு வருகின்ற ஒரு கல். யாரும் பலவந்தம் பண்ணி, யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை என்றால் கண்டிப்பா போய் தாகணும் நிர்பந்தப்படுத்தி அனுப்பவில்லை. அவர் தானாக வருகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நாமது சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டுமானால் இன்னும் ஒருவர் சொல்லிக் கொடுப்பதல்ல. அது எப்படி வரணும்? தானாக வர வேண்டும். இயேசு அப்படித்தான் வருகிறார். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இந்த வசனம் எங்க இருந்து வருகிறதுன்னு சொன்னேன், சங்கீதம் 40:6-7. 40:6 கொஞ்சம் வாசிங்க. பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவியை, நல்ல கவனிங்க, சங்கீதம் என்ன சொல்லுது? பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவி என்ன பண்ணீங்க? திறந்தீங்க. ஆனா இதே வசனத்தை எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி, கொஞ்சம் கவனிங்க, சங்கீதத்தை என்ன போட்டிருக்குது? பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவியை திறந்தீர். அங்க என்ன வாசிக்க? இதை எழுதும்போது அப்படித்தானே எழுதணும். இதை எழுதும்போது அப்படித்தானே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றை எடுத்து புதிய ஏற்பாட்டில் எழுதினாலும் எப்படி எழுதணும்? அங்க இருக்கிறது அப்படித்தானே எழுதணும். ஆனா மாற்றி எழுதியிருக்காங்களே. எப்படி எழுதிருக்காங்க? அங்க பார்த்தீங்கன்னா என் செவிகளை திறந்தீர். ஆனா இங்க என்ன சொல்றாரு? என் சரீரத்தை
ஆயத்தம். அப்போ செவியை திறப்பதும் சரீரத்தை ஆயத்தம் பண்ணுவதும் ஒன்று. இன்னும் திருப்பி சொல்ல போனா சரீர, ஏன் அந்த மாற்றம் என்று சொல்லுகிறேன், அது எழுதப்பட்டது ஹீப்ரூல. அது புதிய பாட்டு எழுதும்போது என்ன பண்ணாங்க, அதை ஹீப்ரூல எடுத்து எழுதாம எங்க எடுத்து எழுதுறாங்கன்னா பெரும்பாலும் செப்சுவஜின்ட் சொல்றாங்க. அதாவது அந்த எபிரேய பழைய ஏற்பாட்டை அப்படியே கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்தாங்க. 70 இஸ்ரவேல் மூப்பர்கள் சேர்ந்து அதை செய்தாங்க. அதுக்கு 17 கூட சொல்றது உண்டு. செப்சுவஜின்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து அப்படியே என்ன பண்றாங்க, கிரேக், அது எபிரேய மொழியில் இருந்து கிரேக்க மொழியில் அதை எழுதுகிறார்கள். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் எடுத்து பயன்படுத்துறாங்க. அதனால தான் சில மாற்றங்கள் போல தெரியும், கருத்து ஒன்றுதான். ஹீப்ரூல சொன்னா அப்படி, கிரீக்ல சொன்னா இப்படி. ஹீப்ரூல சொல்லும்போது என்ன சொல்றான், என் செவியை திறந்தீர். அதே வசனத்துக்கு கிரேக்க மொழியில் மொழியாக்கம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அப்ப ரெண்டுக்கும் ரெண்டு ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனா எப்படி ஆயத்தம் பண்ணினா, செவியை திறந்தான் போட்டிருக்கு இல்லையா. செவியை திறத்தல் என்றால் என்ன? யாத்திராகமும் 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமும் 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்த வேலைக்காரன் எஜமானின், கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நான் விடுதலை பெற்று போக எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஒரு வேலைக்காரன் எஜமான்ட்ட வேலை செய்கிறான். வேலை செய்வதற்கு என்ன இல்லை, அவனுக்கு அந்த எஜமானே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறான். அவனுக்கு பிள்ளைகள் வருகிறது, குடும்பம் ஆயிட்டு. இப்ப என்னாச்சு, அவன் அடிமைத்தனம் முடிந்து அவன் திரும்பி போக வேண்டிய காலம். அந்த காலம் வரும்போது என்ன சொல்லணும்னு சொன்னா, சரி இப்ப அவன் தனியாக வந்தவனாக எப்படி போகணும், தனியா தான் போகணும். மனைவி பிள்ளைகள் எல்லாம் எஜமான் மூலமாக வந்தது. ஆகவே அவனுக்கு அந்த பிள்ளைகளை மனைவி உரிமை கிடையாது. அந்த காலம் முடிஞ்ச உடனே போயிடணும். இந்த காலகட்டத்தில் அவன் இந்த காலம் முடிஞ்சிச்சு, அவன் விடுதலையா போகலாம். இனிமேல் அவன் அடிமை அல்ல, விடுதலையா போகலாம். அந்த காலத்தில் அவன் என்ன சொல்றான் பாருங்க, மறுபடியும் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வேலை, எந்த வேலைக்காரன் அவனுடைய அடிமைத்தனம் முடிஞ்சு போச்சு, அவனுடைய பீரியட் ஆஃப் சர்விட்யூட் முடிஞ்சு போச்சு, அவன் வேலை செய்ய வேண்டிய காலம் முடிந்து போயிட்டு, அந்த காலகட்டத்தில் அவன் சொல்ற அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் பெண் ஜாதியையும் யாரை நேசிக்கிறானா, ஆமா மனைவி பிள்ளைகள் இல்லை, முதல்ல யார் நேசிக்கிறான், என் எஜமானை. அவனுடைய நேசம் யார் மேல இருக்குது, என்ன யோசிக்கிறான், இந்த மனைவி பிள்ளைகள் யாரால் வந்தது, அது எஜமான்லாம் வந்திருக்குமா. அவர் ஆமேன்னு சொல்லக்கூடாதா, இந்த மனைவி பிள்ளை வீடு குடும்பம் உடல் எல்லாம் அவரால் வந்ததுதான் ஐயா. அவரை நேசிக்கிறத விட வேறு பெரிய என்னையா நேசம் இருக்குது. அவன் என்ன பண்றான் பாருங்க, என் எஜமான, என் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு சொன்னா இட் இஸ் கார்னல், அது மாம்சமானது. அவன் எதையை நேசிக்கிறான், priority goes to the master, என் எஜமானை, அப்புறம் என் மனைவி என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. விடுதலை கிடைத்தும் அவன் என்ன விரும்பல, விடுதலை பெற்று போக அவனுக்கு மனசு இல்ல. என்ன பண்றான், எப்படி சொல்லுவான், இதுதான் முக்கியம். எப்படி சொல்லுகிறான், யாரோ ஒருவர் கைகளினால் பெயர்த்து, யாரோ ஒருவர் அட்வைஸ் பண்ணி, யாரோ ஒருவர் கவுன்சில் பண்ணி, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான், அப்படிலாம் இல்லை. எப்படி செய்யறான், மனப்பூர்வமா. என்ன தோணுது, என் எஜமானி என் மனைவி பிள்ளைகள்கிட்ட என்னால் பிரிந்து போக முடியாது, ஆகவே சொல்லி மனப்பூர்வமா வருகிறது. அப்படி சொன்னால் எங்க கூட்டிட்டு போகணுமா, ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவரே கூட்டிட்டு போய் இவரே காதுல ஓட்ட போட்டு வச்சுட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும், நியாயாதிபதியத்தை கொண்டு போனவன் சொன்னது உண்மைதானா, மனப்பூர்வமா சொல்லுகிறானா, இல்லை என்றால் எஜமான் மிரட்டி அவனை சொல்லுகிறான், இப்படி இல்லை. எப்படி போனோம், மனப்பூர்வமா செய்கிறான் என்பதற்கு நியாயாதிபதி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனை கதவின் அருகேயாவது சேர பண்ணி, ராமன் சொல்லுங்க. அந்த தமிழ்ல என்ன வாசித்தோம், சங்கீதம் 46 பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் செவிகளை, சரியான மொழியாக்கம் இல்லை. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா you have pierced my ears, என் காதில் என்ன பண்ணீங்க, ஓட்ட போட்டீங்கன்னு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். காதில் துவாரம் இடுகிற அனுபவம் யாருக்கு என்றால், நிரந்தர அடிமையாக தன்னை பூர்ணமாக ஒப்பு கொடுத்தவனுக்கு போடுற ஓட்ட. இப்ப இயேசு சொல்லுகிறார், பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை துவாரமிட்டே. ஆமென் சொல்லுங்க. துவாரமிடணும் என்றால் எஜமான் தான் செய்வார், பிதா தான் செய்யணும். ஆனா எப்படி செய்கிறார், இயேசு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்ததால் அதை செய்கிறார். இப்ப இயேசு தன்னை எப்படி ஒப்பு கொடுக்கிறார், மனப்பூர்வமான ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நான் இன்றைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, ஒப்பு கொடுத்தல் not out of compulsion. Nobody needs to compel you. எந்த மனுஷன் உங்களை பலவந்தம் பண்ண வேண்டும் என்று அவசியம் இல்லை. You should come out of voluntary attitude. அது மனப்பூர்வமாய் நம்மிலிருந்து வர வேண்டிய ஒன்று. அப்ப சரீரத்தின் அவயவங்களை, கண்களை சொல்லுகிறேன், நம்ம பார்க்கிற திசைகளை பார்க்க முடியாது இனிமேல். பில்லி கிரேஹாம் தேவமனிதன் சொல்லுகிறார், first sight is temptation, second sight is sin.
முதலாவது பார்வை சோதனை, அதையே இரண்டாவது திரும்பி பார்த்தோம்னா பாவம் என்று சொல்லுகிறார். முதலாவது பார்வை சோதனை, இரண்டாவது அதை பார்க்காம காத்து கொண்டால் நாம் தவறு செய்யவில்லை என்று அர்த்தம். ஒன்றை பார்த்து விட்டு திரும்பவும் அதை பார்க்கணுங்கிற ஒரு உள்ள ஒரு உந்துதல் இருக்குமானால் நம்ம இன்னும் சரியா கண்களுக்கு சாகலன்னு அர்த்தம். இந்த கண்களை நம்மால கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளையே, இந்த கண்களின் வழியாகத்தான் பிசாசு அநேக காரியங்கள் உள்ள அனுப்பிட்டே இருக்கான். அடுத்தது காது. இந்த உள்ளத்தை கெடுப்பதற்கு 2 வழிகள் தான், ஒன்று கண், மற்றொன்று காது. காது கூட சமயத்தில் அப்பப்போ கேட்காது, கண்ணு மாத்திரம், அந்த முண்ட கண்ணு நல்லாவே தெரியும். இந்த கண் இருக்குது சாமானியமான கண்ணுல பார்த்துன்னா அவ்வளவுதான், நின்ன இடம் பத்தி எரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஆசாமிலாம் இருக்கான். என்னோட ஒருத்தர் வேலை செய்ய ரிட்டையர் ஆயிட்டார். அவர் சொல்லுவார், அது பாப்பாரு, ஏய் வெள்ளை சட்டை சூப்பர்னு வாரு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிரீஸை பூசிட்டு வந்து நிற்பான். சொல்லுவான், அவன் அப்பவே சொன்னான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன்னு சொன்னான், எனக்கு அப்பவே தெரியும் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். தங்கமான மனுஷனுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. தேவனுடைய பிள்ளையே, கண்களின் மேல் ஒரு வெற்றி மிக மிக அவசியம். வாழ்க்கையில சோதனைகளுக்கும் இச்சைகளுக்கும் நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த கண்களின் மேல் ஒரு கடிவாளம் நம்ம கரங்கள் இருக்கணும். இந்த மனதுக்கு கண்களின் மேல் ஒரு கடிவாளம் இருக்கணும். இந்த காலை நீங்க ஏதோ ஒப்பு கொடுக்க அப்படின்னா வேசி சொல்லிட்டாரு, கண்கள் தான் உண்டு சரீரத்தின் வெளிச்சம். அந்த கண் இருளடைந்து போனா எல்லாம் போயிடும். ஆகையினால எதை காத்துக்கொள்வதோ 2வது பட்சம். முதல் எதை காத்துக்கொள்ளணும்? இந்த கை தப்பி போனா கை மாத்திரம் தான், கால் தவிர்த்து கால் மாத்திரம். கண்கள் அப்படி இல்லை, முழு சரீரத்தை இருளாக்கி விடுமே. 2வது ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று உள்ளத்துல தோணுச்சுன்னா நீங்க ரட்சிக்கப்படல நினைச்சீங்க. ஒரு பொருளை பார்த்துட்டு மறுபடியும் பார்க்கணும், பார்க்காம இருக்க முடியாது சொல்லும், பார்க்காதுன்னு சொல்லும். ஆனாலும் அப்படி திரும்ப அந்த ரோபோட் திரும்புற மாதிரி கழுத்து அப்படி திரும்புதுன்னு சொன்னா இன்னும் நம்ம சரியா ரட்சிக்கப்படலன்னு சாகலன்னு அர்த்தம். கண்களை பரிசுத்தமாக காத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு முதலாக ஒப்பு கொடுக்க வேண்டிய நம்ம சரீரத்தின் அவயம் என்னவென்றால் கண்கள். எப்படி கொடுக்கணும்? வாலண்டரி, தானாக வந்து. நான் சரி, உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லணும், என் நேரமெல்லாம் வேகமாக கடந்து போகிறேன். ஒன்று, தானாக முன் வந்து கொடுக்க. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தமான பலி. எப்படி கொடுக்கணும் போட்டிருக்குது? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலி என்று வாசிப்போம். இந்த பலி எப்படிப்பட்ட பலி? பரிசுத்தமாக கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டியது மிக 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 அவசியம். பரிசுத்த பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26-27, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக. சிலம்பம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வரும், இந்த சிலம்பம் பண்ற சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? சிலம்பம் பண்றதை பார்த்துருக்கீங்களா? ஓ, சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். சிலம்பம் சுத்தின ஆசாமிகளுங்க இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த சுத்தும் போது சத்தம் வரும், பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு சத்தம் வரும் தெரியுங்களா? என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க, இங்க அப்படி பார்த்தீங்கன்னா சத்தம் வெளியே உள்ளவங்க கேட்பான், மனுஷன் வெட்டி சாய்க்கிறாரு போல இருக்குது. சத்தத்தை பார்த்தா எத்தனை மண்டை உடஞ்சிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இவர் எதை அடிச்சிட்டு இருப்பாரு? காத்தை தான் அடிச்சிட்டு இருப்பாரு. சத்தம் என்னவோ பெருசா தான் கேட்குது, ஒன்னும் உடஞ்ச பாடு இல்லை. இன்னைக்கு ஸ்தோத்திரத்துக்கும் அல்லேலூயாவுக்கும் பஞ்சமே கிடையாது. சத்தம் என்னவோ பெரிய சத்தம் தான், ஆனா உடைக்கப்பட வேண்டிய ஒண்ணு இது வரைக்கும் உடைக்கப்படல. இதை பண்றோம், காற்றை அடிக்கின்ற அனுபவம் தான். பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்ல, இயேசு மாத்திரம் அவரை பின்பற்றி வந்த பின்னடியார்களும் அவருடைய அணுக்க தொண்டர்களும் அவரை போலவே வாழ்ந்திருக்காங்க. இயேசு தன்னை தேவனுக்கு பூர்ணமாக மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார். ஆகவே தான் தேவன் சிலுவையிலே மனித குலத்துக்கு மீட்பு கொடுக்க முடிகிறது. அவரை பின்பற்றி வந்த தேவ மனுஷன் எப்படி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். மறுபடியும் வாசிங்க, 26-27 மறுபடியும் வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக. அப்போ எந்த ஒரு ஓட்டத்துக்கு என்ன உண்டு? ஒரு நிச்சயம் உண்டு, ஒரு கோல் உண்டு, ஒரு போய் சேர்க்கின்ற எல்லை உண்டு. அப்படியா எய்ம்லெஸ்ஸா ஓடிட்டு இருந்தா எய்ம்லெஸ்ஸா ஓடிட்டு இருப்பாங்க. எய்ம்லெஸ்ஸா ஓடிட்டு இருக்காங்களே நிறைய பேர், எங்க போகிறோம் தெரியாமலே ஓடிட்டு இருக்காங்களே. பவுல் சொல்லுவார், நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அடுத்தது, ஆகாயத்தை அடிக்கிறவனாக. பரிசுத்தா ஒன்றை அடிக்க மாட்டேன். எதை சொல்ல? காற்றை நான் அடிப்பதில்லை, அது பயனற்ற காரியங்களை நான் செய்து கொண்டிருப்பதில்லை, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஒடுக்கி இல்ல, என் சரீரத்தை அடித்து. அப்படிதான் கிரீக்ல இருக்கு. எதை அடிக்க மாட்டேன்? காற்றை அடிக்க மாட்டேன், ஆனா என் சரீரத்தை அடிப்பேன். அடியாத மாடு படியாது. நல்ல கவனிச்சுங்க, சரீரத்தின் அவயவங்கள் அப்படி ஈஸியா அடங்கிடாது, அடிக்கப்பட்டால் ஒழிய. பவுல் சொல்ற, நான் காற்றை அடிக்கிற ஆசாமி இல்ல, என் சரீரத்தை அடித்துக் கொள்ளுகிறவன். ஏன் அப்படி ஆகிற மாம்சத்தை என் ஆவிக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அவ்வளவு ஈஸியா சரீரம் அடங்காது, இச்சைகள் அவ்வளவு ஈஸியா உடலை விட்டு போயிடாது.
உள்ளங்களை விட்டு ஆசைகள் அவ்வளவு ஈஸியா போயிடாது, மிக கடினமான ஒன்றுதான். ஆனால் காற்றை அடிப்பது போல ஒரு போலியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தது போதுமே. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஆசைகளையும் இச்சைகளையும், நமது ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே. ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு போன போது எல்லாரும் சாப்பிட்டாங்க. சொன்னது காமன் ஃபண்ட், அது அதாவது காமனா ஒருத்தர் தான் பே பண்ணுவார், எல்லாரும் சாப்பிடுவோம். அப்படி எப்படி சாப்பிடுவோம்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அவன் கொடுக்க போறது இல்லை, எல்லாரும் பொதுவான பணம் அது. அதுல இருந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் ஆளுங்க? வெளுத்து கட்டுறான் ஒருத்தனுக்கு சரியா சாப்பிட முடியல, அவனுக்கு மனசே வெறுத்து பண்ணான். வெளியே வந்து என்ன பண்ணா, ஒரு கடையில போய் பக்கோடா வாங்கிட்டு நிற்கிறான். அங்கிட்டு காசு கொடுறா, என்னன்னு கேட்டா, நான் அங்க சரியா சாப்பிடல, நான் இங்க காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். அவ்வளவு ஈஸியா அடங்காது, நம்முடைய இச்சைகள் இருக்குது சரீரத்தோட ஈஸியா போகாது. அதை என்ன செய்யணும்? அடிச்சாதான் அது கீழ்ப்படியும். சரீரத்தின் அவயங்களை அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகாயத்தை அடிக்கின்ற அந்த அனுபவம் வேண்டாம். அது போலியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு வெளித்தோட்டத்தில் நம்ம கிறிஸ்தவனை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டோமே தவிர உள்ளான மனிதன் ஒரு மாற்றத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகாயத்தை அடிக்கிற ஒரு சிலம்ப விளையாட்டெல்லாம் போதும். ஒரு போலியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, மீசை எடுத்துறது, சதுர வெட்டு அடிச்சுறது, ஒரு தலையணை மாதிரி ஒரு ஜிப்பா உறவண்ண மாதிரி மாட்டிக்கிறது, இதனால மனுஷன் மாறிடுவானா? காற்றை ஆகாயத்தை அடிக்கிற அந்த சிலம்பன் நமக்கு வேண்டாம், அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவாது. நமது சரீரத்தின் அவயவங்களை அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுகிறார், நான் அதை ஒடுக்கி அதை அவ கீழ்ப்பட்டு என்ன செய்யணும்? ஒடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. சரீரம் தானாக ஒடுங்காது, சாலாக அடங்காது. அதை அடிச்சு என்ன செய்யணும்? அதை ஒடுக்க வேண்டும். அடுத்தவன் அடிச்சா நமக்கு கோபம் வரும். அடுத்தவன் வந்து நீங்க தவறு செய்யறீங்கன்னா இவர் ரொம்ப யோக்கியமா அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நாமே நம்மை சோதித்து பார்ப்போம். நமக்கு தெரியும் எங்கெங்க தட்டணும்னு நமக்கு தெரியும். நான் மற்றவர்களுக்கு சொல்லுவதனால தான் கோபம் அடைகிறோம், இல்ல மற்றவர்களுக்கு சொல்லுவதனால அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. அது மற்றவர்களுக்கு சொல்லுவதை விட்டு நான் என்னை பார்க்க வேண்டும். என் கண்ணை சரியா, என் காது சரியா இருக்குதா? நமக்கு பாத்தீங்கன்னா மற்றவங்க பேசினா கேட்காது, ஆனா திட்டினா மாத்திரம் கரெக்டா காது கேட்கும். நம்ம காதுக்கு அப்படி ஒரு விசேஷமான ஒரு அரேஞ்ச்மெண்ட். தூங்கிட்டு இருக்கும்போது திட்டினா கூட காது கேட்குது. ஒரு சிலருக்கு நான் தூங்கிட்டேன் நினைச்சீங்களா, எனக்கு நல்ல காது கேட்டது. எனக்கு தெரியும், நான் முழிச்சிருக்கும் போது விட தூங்கும் போது உனக்கு நல்ல காது கேட்கணும் எனக்கு தெரியும். ஆமா, அதான் சொன்னேன். சொன்னதுக்கு காரணம் அவன் கேட்கணும் தான். சிலர் பாத்தீங்கன்னா நேரம் சொல்லதுக்கு தைரியம் இருக்கா, என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட சொன்னா அங்க போய் சேரும்னு அவங்களுக்கு தெரியும், கரெக்டா அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா கரெக்டா போயிடும். நேரம் சொல்ல முடியாது, நீங்க சொன்னா அங்க போயிடும் தெரியும் ஆளுங்களுக்கு. வெரி டாக்ட்ஃபுல் பீப்புள். அடுத்தவர்களை அடிப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. நம்மை அடித்து ஒடுக்கி அந்த மாம்சத்தின் இச்சைகளையும் மாம்சத்தின் விருப்பங்களையும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். இதுதான் பரிசுத்தமான பலி. இனி நான் உங்களை தொடர்ந்து பேசுகிறேன். இப்ப கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் தேவனுடைய கிருபையினாலே இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். அப்ப நம்ம எங்க இருந்தோம்? இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். தமது அன்பின் குமாரனால் தேவன் நம்மை அங்கிருந்து விடுவித்து ஒரு ஒளியின் ராஜ்யத்துக்குள் உங்களை என்னையும் அழைத்து வந்து விட்டார். இப்ப நாம் இன்றைக்கு இருளில் அல்ல, நாம் இன்றைக்கு இச்சைகளுக்கும் பாவங்கள் அடிமைப்பட்டவர்கள் இருக்க விடுதலை பெற்றவர்கள். இந்த விடுதலை என்பது எங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு? சரீரத்தில் விடுதலை எங்க வரணும்? சரீரத்தில். சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 4 பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 4 பகுதி. ஒன் இஸ் மைண்ட். மைண்ட் இங்கதான் சரி நினைக்கிறேன். மைண்ட் சிந்தை. அடுத்தது என்ன? வில், சித்தம். ஒன்று சிந்தை, மற்றொன்று சித்தம், மூன்றாவது உணர்வுகள், எமோஷன், நான்காவது பாடி, சரீரம். ஒரு மனிதனுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கு. ஒன்று அவனுடைய மைண்ட், சிந்தை. அடுத்தது அந்த சிந்தையை செயலாக்குகின்ற சித்தம். அதுக்கு அடுத்தது உணர்வுகள். நான்காவது தான் உடல் வருகிறது. இந்த 4 ஏரியால நாம் எதை அடக்க வேண்டும்? எதை அடக்க வேண்டும்? சரீரத்தை என்ன செய்யணும்? அடித்து ஒடுக்கி தேவனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டுமானால் இந்த சரீரத்தை அடிச்சா சரியா இருக்காது. சாரு சொல்லுங்களேன், ஒரு பாத்திரத்துல பால் பொங்குதுன்னா என்ன செய்யணும்? போயிட்டு ஊதி ஊதி எச்சி முழுதும் பாலுக்குள்ள போயிடும். எரியறத அணைச்சா பொங்குறது தானே அடங்கி போயிடுது. இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி தேவனுக்கு கீழ்ப்படுத்தணும்னு சொன்னா இதை அடிச்சு லாபம் இல்லை. முதல்ல எதை அடிக்கணும்? சிந்தையை அடிக்கணும். ராமின் சொல்லுங்க.
அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நம்முடைய சித்தத்தை அடிக்க வேண்டும். அப்புறம் அடிக்கணும் நம்முடைய உணர்வுகள், எமோஷன்ஸ் அடிச்சா இந்த உடல் என்ன செய்யும்? தானா அடங்கும். சரீரத்தை அடக்கணும் சொன்னா அது வழி, மிக அற்புதமான வழி. முதல்ல என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய அபிலாஷைகள் இது என்ன செய்யணும்? கொஞ்சம் அடக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? நம்முடைய சித்தம் நான் இதைத்தான் செய்வேன் இல்ல, அது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. சிந்தை தேவனால் காக்கப்பட வேண்டியது. நம்முடைய சித்தம் தேவ சித்தத்தோடு ஒத்து இருக்க வேண்டியது. நமது உணர்வுகள் இந்த மாம்சத்தின் அடிப்படையில் அல்ல. பரலோக நான் என்ன சொன்ன உங்களுக்கு, தேவனை ஆராதிக்கும் போது we must be excited. தேவனை என்ன ஒரு பரவசம் வர வேண்டும். அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னு சொன்னா நம்ம சாதாரண செத்து போன ஒரு உடல் என்று அர்த்தம். எங்க இருந்து வருது? அந்த எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகளை தேவனுக்கு அர்ப்பணிப்பது. இந்த மூன்றையும் சரி பண்ணினாதான் எது சரியாகும்? உடல் சரியாகும். உடலை போட்டு சும்மா அடிக்கிறது, ஃபாஸ்டிங் இருந்துட்டா ஒன்றும் சரியாயிடுமா? 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன் ஏன்னா ஒரு கேடு இல்லை, முன்னாடி விட திருப்பி நிறைய தின்னு குண்டாக போற அவ்வளவுதான். ஒரு ஆசாமி ஒரே ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தான், 3 வேளை சாப்பிடாம இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு. இந்த ஃபாஸ்டிங் மாத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நாள் 2 நாள் தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும், யூ ஃபீல் லைட். அதுக்கப்புறம் ரொம்ப சாப்பாடுன்னா அந்த சாப்பிட பழக்கம் உங்களுக்கு மறந்து போயிடும். ஒரு 7 நாள் 21 நாள் சாதனம் இருக்கலாம். நீங்க பேசலாம், ஏயா நாங்கள் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? ட்ரை பண்ணி பாருங்களேன். முதல் நாள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் 2ஆம் நாள் 3ஆம் நாள் உங்களுக்கு இந்த சாப்பிட இந்த டேஸ்ட் மறந்து போயிடும், சாதாரணமாகிடுவீங்க. நீங்க 40 நாள் வரைக்கும் ஒரு மனுஷன் தண்ணீர் கூட குடிக்காம இருக்கும். அந்த அளவுக்கு உடம்புல தண்ணி இருக்கு. நம்ம உடம்புல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் தானே எவ்வளவு தண்ணி இருக்கு? நம்ம கொஞ்சம் ஆளு குண்டா இருந்தா என்ன சொல்றோம்? தண்ணி உடம்புன்றாங்க. ஒல்லியா இருந்தா தண்ணி இல்லாத உடம்பாது. நீ குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரிதான், உடலில் 85% ஏறக்குறைய தண்ணி தான் இருக்குது உடம்புக்கு. 85% of the body is water. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் குண்டா இருந்தா இல்ல ஒல்லியா இருந்தாலும் உடம்பு இவ்வளவு இருக்குது, அதனால என்ன பண்ணணும்? தண்ணீர் குடிக்கலன்னு சொன்னா அந்த வாட்டர் என்ன செய்யணும்? உடல் எடுத்துக்கொள்ளும். உடல் அதிகம் சரீரத்துக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு மேல போனா டீஹைட்ரேஷன், அதுக்கு தண்ணீர் இல்லாம செத்து போயிடுவாங்க. சரி, இங்க வாங்க. 4 பகுதிகள் இருக்குது. இந்த 4 பகுதிகளில் உடலை அடக்குவதற்கு முதல்ல எதை அடக்கணும்? பொங்குவதை இழுக்க வேண்டாமா? அடுப்பை இழுத்தா போச்சு, முடிஞ்சு போச்சு. கட்டையை பின்னாடி இழுத்தா முடிஞ்சு போச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு. முதல்ல எதை ஸ்டாப் பண்ணோம்? நம்முடைய சிந்தைகளை. சிந்தையை குறித்து மனுஷனுக்கு நான் ஒரு பெரிய சிந்தையை குறித்து ஒரு செமினார் எடுக்கிறேன். டி ராஜேந்திரன் அவர்கள் சிந்தையை குறித்து அதிகமாக வலியுறுத்தி பேசுகின்ற ஒரு கத்தடி மனிதன். இந்த சிந்தையை குறித்து ஆரம்பத்திலே எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை ஆண்டவர் அந்த தெய்வ மனுஷன் மூலமாக கற்றுக் கொடுத்தார். சிந்தை மிக மிக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படி சிந்தையின் அடிப்படையில் தான். நாம் எதை குறித்து சிந்திக்கிறோமோ அதனுடைய வாழ்க்கை. மரணமும் ஜீவன் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது? அவன் அப்படி இருக்கிறான். அந்த இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது. அது என்ன செய்யுது? மரணமோ ஜீவனையோ உண்டாக்குகிறது. இருதயம் என்ன பண்ணுது? நன்மை தீமை இல்ல. இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது? மரணம் என்றால் மரணத்தை. இப்ப நாம் என்ன எதை அறிக்கை எடுக்கிறோம்? அடிக்கடி பலவீனத்தை தான் அறிக்கை எடுக்கிறோம். நம்முடைய பாவங்களை தான் அறிக்கை, நம்முடைய முடிய இயலாமை தான் அறிக்கை எடுக்கிறோமே தவிர தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவதில்லை. நமது உணர்வுகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை முக்கியமானது. நாம் அதை அறிக்கையிட வேண்டும். மாறாக என்ன பண்றோம்? நாம் நம்முடைய பலவீனத்தை தான் நம்ம காலையில இருந்து நம்மளால ஜெபிக்க முடியல. என்ன சொல்றோம்? உடம்பு ரொம்ப எனக்கு பிபி இருக்குல்ல, காலைல எழுந்தோடனே வீடே சுத்துது. தலை சுத்தாது, வீடு தான் சுத்தம். உங்களுக்கு எது சுத்துது? வீடு சுத்துதா தலை சுத்துதா? நம்ம ஆளு லாஜிக்கே தனி. நான் போனேன்னா கல்லு காலில் இடறிட்டு பைத்தியக்கார அது பாட்டுக்கு சும்மா இருந்து நீ போய் தட்டி கீழே விழுந்துட்டு கல் இடிச்சது. கல்லா இடிச்சது, நீல போய் கல்ல இடிச்ச. நாம் இன்றைக்கு என்ன பண்றோம்? நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது? நமது வாழ்க்கை அப்படி அமையும். இந்த இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுமே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை. நாம் எதை பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கை. சரி, இந்த 4 பகுதிகளில் சரீரத்தை ஒடுக்க வேண்டுமானால் தாவீது 5 கூழாங்கல் எடுத்தார் இல்லையா? எடுத்தாரா? எடுத்தார். எடுத்து என்ன பண்ணாரு? 1 பயன்படுத்தினார், 4 பத்திரமா வச்சிருக்கிறார். இதற்கு பின்னாடி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்களை வாசிக்கிறோம். இதற்கு இன்னும் காத்தூர்ல 4 ராட்சசம் இருக்கிறான். இந்த கோலியாத்துக்கு இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அவன் கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். அந்த 4 பேரையும் தாவீதுடைய மனிதர்கள் வீழ்த்தினார்கள். எல்லாமே சொல்லுங்க. அந்த 4 கல் யாருக்கு? 4 கல் யாருக்கு? அவன் காத்தூர்ல இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான் 4 பேரும். பிரைஸ் தி லார்ட். ஒன்று நம்முடைய சிந்தை, மற்ற நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சரீரம். இந்த 4 ராட்சசன் காத்தூர்ல இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏழைகள் நம்மோடயே இருக்கிறாங்க.
ஆகையினால இதை அடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆண்டவரே இந்த கதையெல்லாம் நடக்காது, நீ தான் அடிக்கணும். தாவீது அடிக்க வேண்டியது அடிச்சு முடிச்சு போயிட்டார். அவர் தொடங்கி வச்சுட்டார். முடிக்க வேண்டியது யாரு? நீங்களும் நானும். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். பிசாசை நசுக்க போறது யாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை. அவ பிசாசின் தலையை நசுக்கிறது யார் வேலை? ஆனால் ரோமர் 16:20 வாசிக்கிறோம், சமாதின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார். என்னையா அவர் தான் நசுக்குவான்னு போட்டிருக்குது, அப்புறம் என்ன நசுக்க சொல்றீங்க? இதுல எது உண்மை? ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசு அவர் தலையை நசுக்குவார், நான் வாழை நசுக்குவேன்னு சொல்லிடாதீங்க. அவர் தலையை நசுக்குவார் என்றால் அவர் சிலுவையில் செய்து ஒன்றை தொடங்கி விட்டார். முடிவு எங்க முடியும்? நாம் செய்யும் போதுதான். தாவீது ஒரு கல்லை எடுத்து வீசி ஒரு கோலியாத்தை வீழ்த்தி விட்டான். இன்னும் 4 ராட்சசன் காத்தூர்ல இருக்கிறானே, அவனை அடிப்பதற்கு 4 கல்லை எடுத்து வச்சிருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, அதான் சொன்னேன், நம்ம இல்லாமல் சிலுவை பூர்ணமடையாது. இயேசு பிசாசின் தலையை நசுக்குனா நாமும் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுத்தால் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நமது கால்களின் கீழாய் சீக்கிரமாய் மிதித்து போடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் சிறந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்கு இந்த சரீரம் ஒடுக்கப்பட வேண்டுமானால் இந்த சரீரம் அடிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த எமோஷன்ஸ், நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், 4வது தான் நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தை ஒடுக்க வேண்டுமானால் உங்களுடைய எண்ணங்களை சரிப்படுத்திக்கங்க. கரெக்ட் யுவர் மைண்ட். 2வது சப்மிட் யுவர் வில். உங்களுடைய சித்தத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. யோவான் 7:17 வாசிக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ என்று வாசிக்கிறோம் தமிழ்ல. பட் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய சித்தம் உள்ளவன் எவனோ. ஒரு சித்தம் அல்ல, 2 சித்தம். ஒன்று தேவ சித்தம், மற்றொன்று மனித சித்தம். என்றைக்கு நமது சித்தத்தை அவர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ அன்றைக்குத்தான் நமது உடல் அடங்கும். ஒன்று நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய எதிர்கால நோக்கங்கள் யாவும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அது அடிக்கப்பட வேண்டும். 2வதாக நம்முடைய சிந்தை, சுய சிந்தைகள் கொல்லப்பட வேண்டும். 3வதாக நம்முடைய சுய விருப்புகள், எமோஷன்ஸ், உணர்வுகள், அவைகளை கொல்ல வேண்டும். 4வதா எது கீழ்ப்படியும்? சரீரம் கீழ்ப்படியும். எடுத்த உடனே கை இப்படி செய், காலை இப்படி செய், கண்ணை இப்படி நடக்காது. எதை பண்ணணும்? அந்த 3 பகுதிகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வெற்றி பெற முடியுமானால் இந்த 4வது பகுதியை மிக எளிதாக வெற்றி பெற முடியும். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், ரோமர் 12:2 வாசித்தோம், இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். இந்த சரீரத்தில் வாழும்போது நாம் என்ன செய்ய முடியும்? மனதில் ஒரு மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள. அப்ப சரீரம் அடங்கணும்னு சொன்னா எது மறுரூபமாகணும்? மனம் மறுரூபமானால் இந்த சரீரம் தானே அடங்கிவிடும். தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினாலே அதை பெற்றுக்கொள்ள முடியும். இது பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அல்ல. தேவனுடைய சித்தம் என்ன? நன்மை, பிரியம், பரிபூர்ணம். 3 விதமான சித்தத்தை பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் குட் வில், பிளீசிங் வில், பெர்ஃபெக்ட் வில். தேவனுடைய சித்தத்தை 3ஆக பரிசுத்த பவுல் அங்கே பிரித்து காட்டுகிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனா. நம் மனம் எப்படி புதிதாகிறது? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள். தேவனுடைய சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தமே அதுதான். 7ஆம் வசனம் வாசிக்கிறதுல நம்மை அல்ல. அப்ப தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தமாயிருப்பது, தேவன் நம்மை அழைத்ததே பரிசுத்தமாயிருப்பதற்குத்தான். பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், ஒன்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல, 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பானது, ஆனால் வேசித்தனம் மாத்திரம் சரீரத்தை பாழ்படுத்தக்கூடிய. திருப்பி சொல்ல போனா எல்லா பாவங்களையும் தேவன் மன்னிக்க கூடும். இந்த சரீரத்தில் வேசித்தனத்துக்கு அடிமைப்படுகிறவர்களுக்கு மன்னிப்பு மிக மிக கடினம். அது மீட்கப்பட்ட பிறகு, சிலுவைக்கு முன்னாடி இல்ல, சிலுவைக்கு பின்னாடி சொல்லுகிறேன். நீங்களாம் சிலுவைக்கு அப்புறம் இருக்கிறவங்க, சிலுவைக்கு அந்த பக்கம் அல்ல, சிலுவையை தாண்டி வந்தவர்கள். இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், நீ என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார், மன்னிக்க தயவு பெறுத்தவர். ஆனால் இந்த சரீரத்தில் செய்யப்படுகின்ற பாவங்கள் இருக்குது. ஏனென்றால் நாம் நமது இது சரீரம் நம்முடையதல்ல, இது தேவனாலே பெற்றும் தேவனிடத்தில் பெற்ற சரீரம். இந்த சரீரத்தை என்ன பண்றோம்? வேசியின் சரீரமாக மாற்றுகிறோம். தேவனுடைய சரீரத்தை வேசியின் சரீரமாக மாற்றுகிறதுக்கு எந்த தேவனுடைய பிள்ளைக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே அந்த பாவம் மிக மிக கவனிக்கப்பட. ஏன்? அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
பரிசுத்தத்துக்கு என்றே அவருடைய சித்தம் என்ன? நாம் பரிசுத்தமா இருப்பது அவருடைய சித்தம். அழைத்ததற்கு அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3க்கும் 7க்கும் நடுவில் பாத்தீங்கன்னா மார்க்கத்தை குறித்து எதுல வேசித்தனம் வாசிங்க கொஞ்சம் இருக்கிறது. அப்ப இந்த வேசி மார்க்கம் என்ன சொல்லுது? சரீர பரிசுத்தம் அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வேசிக்கும் உபச்சாரிக்கும் என்ன வித்தியாசம்? வேசித்தனத்துக்கும் உபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சரி, மூளையை போட்டு கசிக்காதீங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 31 32 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 16 31 32. சொல்லுகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 31 32 வாசிமா. நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறபடினால் அப்ப வேசியை போல் இராமல் அப்ப அந்த வேசித்தன விபச்சாரத்துக்கு ஆவியான பிரித்து காட்ட. வேசித்தனம் என்பது பணத்துக்காக ப்ரொஃபஷனல். விபச்சாரி என்பது கணவனுக்கு துரோகம் பண்றவன். அவளுக்கு கணவன் இல்லை, இவளுக்கு யாரு? நீங்கள் அப்படி அழைக்கப்படவில்லை. வேற எந்த ஒரு பொருளும் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளுமானால் அது வேசித்தனம். இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. ஆவிக்குரியவர் வேசித்தனம் என்று சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருப்பதற்காக தேவன் நம்மை சித்தம் கொண்டு அழைத்திருக்கிறார். அவர் நாம் பரிசுத்தமாக இருப்பவருடைய சித்தம். இதுக்கு எதிரானது என்ன? வேசி மார்க்கம். வேசி என்பது என்ன? பணயத்துக்காக, பொருளுக்காக தன்னை விற்று போடுகிறவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேசித்தனம் இருக்கவே கூடாது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்ரி புறம்பாகும் ஆவிக்குரிய நிலைமையில் சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தில் சொல்லப்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தம். பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும். ஆனா நடுவில் ஒரு வேசி மார்க்கம் என்ன வருது? இந்த சரீரம் எங்கிருந்து வந்தது? மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு தானே போகுது. இது எப்படி இருந்தா என்ன? அடுத்தது ஆண்டவர்கிட்ட போறது என்ன? ஆவிதானே போகுது. அதை மாத்திரம் நீதிமொழியில வாசிக்கிறோம். மடியில நெருப்பை கட்டிட்டு சுடலை சொல்ல முடியுமா? சரீரத்தில் பாவத்தை வைத்துக் கொண்டு ஆவி எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? முடியாதே. தேவனுடைய பிள்ளையை நமது சரீரத்தை எங்களை தேவனுக்கு பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பம், அதுதான் சித்தம். அது நன்மையானது, பரிபூர்ணமானது, அவருக்கு பிரியமான சித்தம். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க முடியாது. நாம் பலியாக செலுத்த வேண்டும். முதல்ல you should come out of voluntary attitude. மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். இரண்டாவது எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமாகத்தான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி இந்த உடம்பை கொடுப்பதில்லை. தேவ சமூக தேவ கிருபையினாலே இந்த சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் கழுவப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனுக்கு பரிசுத்தமாக கொடுக்க வேண்டுமே தவிர கெட்டு போனது அல்ல. கத்தருக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க, கொடுத்ததெல்லாம் அவர் வாங்குறாருன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு சாப்பிடுற பொருள் ரொம்ப இஷ்டமானது, ஒரு குஷ்டரோகி அழுகி போய் நாட்டம் எடுக்கிற கையில கொடுத்தா வாங்கிக் கொள்வோமா? அருவருப்பா இல்ல? கத்தரை யார் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறவர் அல்ல, கொடுக்கின்ற கரங்கள் முக்கியம். நம்ம நேற்று சொன்ன ஏசாயால கவனித்தோமே, உங்கள் கைகள் இரத்த கரைகளினால் கரைபட்டு இருக்குது. இந்த கைகளினால் கொடுக்கிற எனக்கு பலிகளின் தேவை எனக்கு என்னத்துக்கு? அதை சுமந்து நான் இழைத்து போனேன் என்று கருத்து சொல்லவில்லையா? இப்ப நாம் கொடுக்கிறதெல்லாம் வாங்கிக் கொள்வதில்லை, கொடுக்க வேண்டும். ஆனால் எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமாகத்தான் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தம் பண்றது அவர் செய்து முடித்து விட்டார். பாத்தீங்கன்னா யூதா 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பிதாவினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், இயேசுவினாலே காக்கப்பட்டவர்கள். பிதா வாசிங்க, யூதா 1ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 1. அப்போ பரிசுத்தமாக்குறது யாரு? பிதாவாகிய தேவன். அந்த பரிசுத்தத்தில் பிதா பரிசுத்தம் ஆக்கினவனை காக்கிறவர் யாரு? இயேசு. இயேசு காக்கிறார். ஆனா நான் என்ன செய்யணும்? இயேசு சொன்ன வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49 15 16 வாசிக்கிறோம். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் பால் கொடுக்கிற பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து அல்ல செதுக்கி வைத்திருக்கிறேன், பொறித்துள்ளேன். அதான் சரியான வார்த்தை. I have engraved you, I have etched you. என்ன பண்றேன்? உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எனக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது. அப்ப மதில் என்பது பாதுகாப்பு. அப்போ தேவனுடைய பரிசுத்த கரங்களில் நாம் இருக்கிறோம். பாதுகாப்பு எங்க இருக்குது? நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனாலும் நமக்கு ஏன் காயங்கள்?
நமக்கு ஏன் கண்ணீர், நமது வாழ்க்கையில் ஏன் கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் உபத்திரவங்கள்? அவருடைய கரங்களில் செதுக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் காக்கப்படுகிறோம். ஆனாலும் உள்ள இருக்கிறவனுக்கு ஏன் வேதனை வருது? லேகியோனுக்கு காயங்கள் எதனால வந்தது? அடுத்தவங்க அடிச்சா. தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுகிறான். இன்றைக்கு அநேகரை மற்றவர்கள் காயப்படுத்துவதில்லை, நாமே நம்மை காயப்படுத்தி தீட்டுப்படுத்தி அருவருப்பாக்கிக் கொள்ளுகிறோம். காயங்கள் வருவதற்கு காரணம் இன்றைக்கு தேவனை மற்றவர்கள் அல்ல, நாம் அவருடைய பரிசுத்த கரங்கள் அவருடைய பரிபூர்ணமான பாதுகாப்புக்குள் இருக்கும் போது நாம் என்ன பண்றோம்? நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகிறோம், நம்மை காயப்படுத்திக் கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளையை நமது சரீரத்தை காயப்படுத்திக் கொள்ள நமக்கு உரிமை இல்லை. கையில் எழுதுறாங்களே, பச்சை குத்துறாங்கல்ல, கைகளை கிழிச்ச ரத்தத்தை எடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கல்ல. சரீரத்தை சொல்றான், வாழ்வது ஒரு முறை போகட்டுமே தமிழ் ஈழத்துக்குன்றான் ஒருத்தன். வாழ்வது ஒரு முறை தான், சாவது ஒரு முறை தான், போகட்டுமே அது தமிழ் ஈழத்துக்கு. ஒரு மண்ணுக்காக போராடுறவனுக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குமானால் பரலோகத்துக்கு போராடுகிறவங்களுக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கணும்? பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய மிக மிக அவசியம். சரி, நான் தொடர்ந்து போகிறேன். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன பலி? உயிரோடு இருக்கும் பலி, செத்து போன பலி இல்லை. பலி என்றால் செத்து போயிருக்கணும். ஆனா இந்த பலி எப்படிப்பட்ட பலி? இது மரித்தாலும் உயிரோடு இருக்கிற பலி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. செத்து போயிட்டான், ஆனால் என்ன பண்ணிட்டான்? கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், ஆயினும் அவன் செத்து போனவன் என்ன செய்யணும்? ஜீவனோடு இருக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? உயிர்த்தெழுதல். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ராமீன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். It should be a resurrected life. ஜீவ பலி என்றால் என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கும் பலி. செத்து போயிட்டானே, ஆனா ஜீவனோடு இருக்கானே, உண்மைதான். செத்ததும் உண்மை, உயிரோடு இருப்பது உண்மை. நடுவில் நடந்த வித்தியாசம் என்ன? அவன் உயிர்த்தெழுந்து விட்டான். ஹல்லேலூயா. பழைய மனிதன் அவனுடைய பாவங்கள், அவனுடைய சாயல் ஒன்றுமில்லை, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம் இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவர்கள் எல்லாம் அந்த தமிழ்ல எல்லாம் முன்னாடி போட்டுருக்குது, பார். ஆங்கிலத்தில் பார்த்தா behold. அது ஒரு வார்த்தை தமிழ்ல இல்லை. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது அதுல என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிரன்னு யார் சொல்லணும்? நாமே சொல்லிக் கொள்வதில்லை, மற்றவன் பார்த்து சொல்லணும். behold, all things become new. எல்லாம் புதிதாயின. என்ன சொல்லணும்? பார், உற்று பார், நோக்கி பார். ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா கூட பைபிள் என்ன போட்டிருக்குது? நிதானிக்கணும் போட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 14 வாசிக்கிறோம். ஒருவன் தீர்க்கதரிசனம் சபையில சொன்னா கூட மற்றவங்க என்ன பண்ணணும்? சோத்திரம் போட்டு அடிச்சு கையை தட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். எதுக்கு? இவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் வசனத்துக்கு ஒத்ததுதானா, இவன் சொல்லுகின்றது தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதுதானா என்று பார்க்க அந்த கணிக்கின்ற நிதானிக்கின்ற தன்மை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம். அதே போலதான் தேவனுடைய பிள்ளை நீங்கள் நான் நம்மை பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது மிக மிக அவசியம். சரி, அதுக்கு அடுத்த வாசிக்கிறோம். இது எப்படிப்பட்ட பலி? உயிரோடு இருக்கின்ற பலி. இது ஜீவ பலி. செத்து போயிட்டு ஆனால் உயிரோடு இருக்கிறது. ரோமர் 6:3-4 வசனங்களை வாசிங்க. அப்ப ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் இயேசுவோடு கூட செத்து போயிட்டேன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப ஞான ஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லிட்டு சாகாம இருந்தா அவன் ஞான ஸ்நானம் எடுக்கலன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? முதல்ல இருந்த நிலைமை காஞ்ச பாவி, இப்போ நனைஞ்சு காஞ்ச பாவி, அவ்வளவுதான் வித்தியாசம். நடுவில் கொஞ்சம் நனைஞ்சார், அவ்வளவுதான். இது என்ன மாற்றம் வந்தது? சிலுவைக்கு முன்னாடியும் சிலுவைக்கு பின்னாடி அதே வாழ்க்கை என்றால் மாற்றம் எங்கே? பிறவி கூட உட்கார்ந்து இருக்கிறான். சீலோம் அந்த குருடனை குறித்து சொல்லுகிறேன். உட்கார்ந்து இருக்கிறான். கேட்கிறாங்க, இவன் யார் செய்த பாவம் கூட இருப்பதற்கு? யார் செய்த பாவம் இவங்களுக்கு? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு சேட்டை பூசினார், அவன் கழுவினான் காண்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கிறான். போறவன் வரவெல்லாம் பட்டிமன்றம் நடத்துறான். என்ன நடத்துறான்? இது அவன் தான் ஒரு கூட்டம். இல்ல அவன் அல்ல, அவனை போல இருக்கிறான். ஒரு மனுஷன் குருடனாக இருந்தா அந்த ஊர்ல உட்கார்ந்து அந்த இடத்துல பிச்சை எடுத்து வந்தான். அவன் வாழ்க்கையில் இயேசு வந்த உடனே, அவன் பார்வை பெற்ற உடனே, அவன் கண்கள் திறந்த போது, அவன் தரிசனம் உள்ளவனாய் மாறிய போது உலகம் ரெண்டா பிரிஞ்சு நிக்குது பாருங்க. என்ன சொல்றான்? அவன் தான். ஒருத்தன் சொல்றான் அவனை போல இருக்கிறான், இவன் அவன் இல்ல. என்னைக்காவது நம்ம பார்த்து எவனாவது சொல்லியிருக்கிறானா? பழைய ஆள் இல்லையா? என்ன சொல்றான்? இன்னும் அந்த சரக்கு உள்ளதான் இருக்குன்ற ஆளு. சும்மா பிரதர் உங்ககிட்ட வரும்போது உங்க ஆளு மாதிரி நடிக்கிறான். இந்த ஒரு 4 அடி தள்ளி வரட்டும் பாருங்க, அவர் என்ன பேசுறாரு, எப்படி இருக்கான்னு பாருங்களேன். எங்கயா நம்ம செத்தோம்? செத்தா தானே உயிரோடு எழும்புவதற்கு. கொலோசியர் 3:1 வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தது உண்டானால், அது ஒரு கேள்வி. நீ கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தது உண்டானால், அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்?
கலாத்தியர் 2:20 மன்னிக்கணும், கொலோசியர் 2:20 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இந்த உலக வழிபாட்டுகளுக்கு மரித்ததுண்டானால். கொலோசியர் 2 அதிகாரம் 20 வசனத்துல மரித்ததுண்டானால், 3 அதிகாரம் 1 வசனம் உயிர்த்ததுண்டானால், மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லையே. அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். ரோமர் 6 அதிகாரம் 3 வசனத்தில் கவனித்தோமே, நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அவருடைய ரோமர் 6 அதிகாரம் 3 வசனம், நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக. அப்ப ஞானஸ்தானம் என்பது இயேசுவோடு செத்து போகின்ற ஒரு அனுபவம். நாம் இன்றைக்கு என்ன பண்றோம்? வெளித்தோட்டங்களை பிடித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். உள்ளான அர்த்தம், இந்த உள்ளார்ந்த கருத்து என்ன? கிறிஸ்துவுள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவன் செத்து போயிட்டான். இயேசுவின் மரணத்தோடு கூட அவன் செத்து போனான். நல்ல கவனித்துங்க, இயேசுவின் மரணம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது நிரூபிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இயேசு செத்து போனாருங்கிறது நிரூபிக்கப்பட்டது. எப்படி? ஈட்டினால குத்துனானே, அதான் நம்ம ஜிஹெச்ல பண்ற போஸ்ட்மார்ட்டம். அதான் இயேசுநாதருக்கு சிலுவையிலேயே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டான். ஏன்? அவர் செத்து போனார் என்று உறுதிப்படுத்தினான். ஒவ்வொருத்தன் விழாவையும் பிளக்கணும். பிரைஸ் தி லார்ட். செத்து போனானா உயிரோட இருக்கணும் பார்க்க, அவன் குத்தி குத்தி பார்க்கணும். செத்துட்டானா உயிரோட இருக்கிறானா? ஏன்? தண்ணீர் வேற ரத்தம் வேறாக வந்தது, தண்ணீரும் ரத்தமும் வந்து உள்ளது. என்னாச்சு? செப்பரேட் ஆக ஆரம்பிச்சான். செத்து போனாதான் ரத்தத்திலிருந்து தண்ணீர் பிரியும். செத்து போயிட்டான்னு நிச்சயப்படுத்தி கொண்டார்கள். என்னைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? செத்து போயிட்டோமா உயிரோடு இருக்கிறோமான்னு? போன உடனே வழக்கு ஒரு வேலை வாங்கி உள்ள குத்தி பாருங்க, இருக்குதா இல்லையா. இயேசு மரித்தார் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்தோடு சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் ஒரு ஆமென் சொல்லுங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வது. தேவனுடைய பிள்ளையை உயிரோடு இருக்கும் பலி என்றால் என்ன சொன்னா, செத்து போயிட்டு ஆனாலும் நடக்குது, மரித்து விட்டான் ஆனாலும் உயிரோடு இருக்காங்க. எப்படியாவது ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முதல் பலன் என்று 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கிறோம். அவன் தந்தன் வரிசையில் எழுந்திருப்பான், முதலாவது எழுந்திருப்பவர் கிறிஸ்து, அவரே முதற்கனி என்று வாசிக்கிறோம். அப்ப உயிர்த்தெழுந்ததில் முதல் ஆள் யாரு? ஆண்டவராக இயேசு. இந்த ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு அணுகி வாழ்ந்த அவருடைய தொண்டர்களுக்கு அவரை புரியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அந்த தோட்டத்தில் இருக்கும்போது மேரி மேக்தலின் வந்து சொல்றாங்க, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணினானாம். டோட்டலி சேஞ்ச். மரிப்பதற்கு முன்பாக இருந்த இயேசு வேற, உயிர்த்தெழுந்த பின்பு இருந்த இயேசு வேற. எம்மாவுக்கு போகிறார், சீஷர்களோடு போகிறார். அவரோடு இருந்தவர்கள் கிளியோப்பாவோட கூட இருந்த நண்பரும் அவரோடு இருந்தவர்களோடு பழகியவர்கள். ஆனாலும் அவர்கள் இயேசு என்று கண்டுகொள்ள முடியும். ஏன்? உயிர்த்தெழுந்த இயேசுவில் அவ்வளவு பெரிய மாற்றம். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் உண்மையாகவே செத்திருக்கோம் சொன்னா உண்மையாக உயிரோடு எழுந்திருப்போம். அப்படி எழுந்திருந்தால் என்ன செய்வோம்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொண்டிருப்போம். அப்படி நடந்தால் என்ன ஆகும்? ரோமர் 8 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ரோமர் 8 அதிகாரம் 1. ஆனபடியினால் அடுத்த வாசி 2 வசனம் வாசிங்க. அப்ப என்னாச்சு? ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை. பாவம் மரணம் இவைகளது ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த உலகமும் சரி பரலோகமும் சரி உங்களில் என்னில் எதிர்பார்ப்பது ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவம். பழைய மனிதனுடைய சுவாபங்கள், பழைய மனிதனுடைய இச்சைகள் யாவும் மரித்து போய் ஒரு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். 4வதாக அந்த பலிக்கு என்ன பேரு? அழித்து விடுகின்ற பலி. நான் இந்த முதல் 5 குறிப்புகளையும் ரோமர் 12 அதிகாரத்தை 12:1-2 வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் எழுதுகிறேன். என்ன பண்ணோம்? அழித்து விடுகின்ற பலி 3வது பரிசுத்தமான பலி, 4வது இல்ல உயிரோடு இருக்கின்ற பலி 3வது, 4வதாக அழித்து விடுகின்ற பலி. அதாவது சரீரத்தின் அவயவங்கள் என்ன பண்றோம்? அழித்து விட வேண்டும். கொலோசியர் 3 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. ஆகையால் ஜுரிச்சை விக்கிரக ஆராதனையாகிய, இந்த முதல்ல சொன்னதெல்லாம் நம்ம பாவம்னு ஏத்துப்போம். ஆனா எதை பாவம்னு ஏத்துக்க மாட்டோம்? இந்த விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. பொருளாசை இருக்கிறவங்களாம் விக்கிரக ஆராதனை பண்றான். பிரைஸ் தி லார்ட். சத்தமே காணோம். ஆமா, இந்த பொருளாசை இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏற்கனவே விக்கிரக பிள்ளையார் கோயில தான் உட்கார்ந்துருக்கான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் பொருள்களை விட நமக்கு மனசுலன்னு வச்சுக்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த அண்டா குண்டாலாம் வாங்கி அடுக்கிறாங்கல்ல, எதுக்கு வாங்குறோம்? என்னத்துக்கு? அது பயம். இதுக்கு ஒரு லேப்ட் வேற வீட்டில். பிரைஸ் தி லார்ட்.
ஊர்ல உள்ள குப்பெல்லாம் அடைகிறதுக்கு ஒரு லேப்டாப், அதுக்கு பணம் கொடுத்து அவனை உயிர் எடுத்து இவ்வளவு ஹைட்ல வை, இவ்வளவு அகலத்துல வை. சண்டையை பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் வைக்கிறதுக்கு எதுக்கு? அண்டா குண்டா வாங்கி அடுக்கிறதுக்கு. அந்த அண்டா குண்டா வாங்கி என்ன பண்ண போறீங்க? திறந்தா தண்ணி வர அளவுக்கு கத்தடி கிருபையினால மாறி போச்சு. இதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய அண்டா தூக்குறதுக்கு 7 பேர் வேணும். வீட்டுல இருக்கிறது 2 பேர் தான். 7 பேர் தூக்குற மாதிரி இவ்வளவு பெரிய அண்டா என்னத்துக்கு? அது தேவையற்ற குப்பைகளை நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பண்றது? சில காரியங்களை நாம் பாவம் என்று ஒத்துக்கொள்வோம். மறுபடியும் அந்த வசந்த வாசியமா, இது பாவம் என்று யாரும் சொல்ல, எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும். மோகம், இச்சை, இதோடு இதற்கு சமமானதுதான் பொருள் ஆசை. சரி வாசிங்க. ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள், இது யார் உண்டாக்குறாங்க? நமது சரீரத்தின் அவயவங்கள். இது என்ன செய்யுங்க? கொன்று போடுங்கள். மோட்டிஃபை யுவர் பாடிஸ், மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் பாடி. சில காரியங்கள் அடிச்சு கீழ்ப்படியும், சிலது கொன்னாதான் சரியாகும். சிலவற்றை அடித்தால் பரிசுத்த பவுல் சொன்ன மாதிரி நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், சிலது என்ன கொன்னாதான் சரியாகும். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் கர்த்தர். ஆனால் ஒரு சந்ததி முழுவதையும் கர்த்தர் அழிக்க வேண்டிய அவசியம் அதே. இவனுக்கு இப்படியே கூட்டிட்டு போனா, ஏற்கனவே புதுசா பிறந்த சந்ததி உள்ள போனாலும் அதை பொல்யூட் பண்ணிடுவான், அதை கெடுத்துருவான். ஏற்கனவே கெட்டு போனவன் உள்ள கொண்டு போனா கேட்கவே வேண்டாமே. தேவன் ஒரு சில கூட்டங்களை அழித்தார், அழிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதே போலதான் நமது சரீரத்தின் அவயவங்களில் இச்சைகளை உண்டாக்குகிற அந்த எண்ணங்கள் என்ன செய்யணும்? கொண்டு போடத்தான் வேண்டும். கொல்ல வேண்டியதை கொண்டுதான் ஆக வேண்டும். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், அவன் அமெரிக்காவுடைய யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இரக்கம் காட்டக்கூடாது, எல்லாரையும் கொண்டு போடு. ஆனா அவன் என்ன பண்றான்? ஒரு சிலவற்றை கொண்டு விட்டு மற்ற என்ன பண்றான்? அதை தனியாக எடுத்து வைக்கிறான். நாமும் இன்றைக்கு அதை செய்கிறோம். நம்மால கொல்ல முடிந்ததெல்லாம் கொல்லுவோம், முடியாதெல்லாம் கண்டுக்காம விட்டுருவோம். இல்ல, குறிப்பாக சொல்ல கிறிஸ்தவ உலகத்தை கெடுக்கிற ஒரு பொல்லாத கேடு என்னன்னு சொன்னா, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் நாம செய்வதில்லை, துருச்சைகளுக்கும் ஆசைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஆனால் பொருள் ஆசை இன்னும் நம்ம விட்டு போகல, இன்னும் ஆசை போகல. ஒரு தண்டை ஒரு பேப்பரை பார்த்தா உடனே தோணுது, இதை மாதிரி நமக்கு ஒரு பேப்பர் இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு பெண்ணை பார்த்தா சூப்பரா இருக்குது, நமக்கு ஒண்ணு. இந்த நமக்கு ஒண்ணு என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு தான் நீ உண்மையான கிறிஸ்தவனா மாறிட்டு இருக்க. ஒரு போதகர் ஒரு முறை கேட்டாரு, இந்த ஜிப்பா போடுறாங்கல்ல, அந்த ஜிப்பா ஒரு பாஸ்டர் கார்ல இருந்து இறங்குறாரு. அவர் ஜிப்பா என்ன செய்யல, அப்படி ரிங்கிள் ஆகும்ல பின்னாடி, கார்ல இருந்தா ரிங்கிள் ஆகும்ல பின்னாடி. இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் பின்னாடி ஜிப்பா ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் பைக்ல வர்ற ஆளு இல்லைன்னா பஸ்ல வர ஆளுன்னு அர்த்தம். பாஸ்டர்ஸ் ஜிப்பா பின்னாடி சுருங்கி இருக்குல்ல, அவங்க எல்லாம் கார்ல வராங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது வேர்த்து இறங்குறானா ஏசி இல்லாத கார்ல வராருன்னு அர்த்தம். வேர்க்காம சுருங்கி வந்திருந்தானா அவர் ஏசி கார்ல வராருன்னு அர்த்தம். ஒரு பாஸ்டர் இறங்கினார், அவர் ஜிப்பா என்ன செய்யல, பின்னாடி சுருங்கல. இன்னொரு பாஸ்டர் இறங்கினா ஜிப்பா சுருங்கி இருக்குது. கேட்டாரு, இவர் மாத்திரம் எப்படி ஜிப்பா சுருங்காம இவர் ஜிப்பா இருக்குது? அவர் பையன் அமெரிக்கால இருக்கிறான், அங்கிருந்து துணி, அது ரிங்கிள் ஃப்ரீ ஷர்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ போடுறது வெள்ளை தலையணை உர, இதுல என்னையா சுருங்கினா என்ன, சுருங்காம போன என்ன? இன்னும் நம்ம விட்டு இது போகல. நான் நினைக்கிறோம், நாம் நினைக்க பெரிய காரியங்கள் விடுதலை பெற்ற, சின்ன காரியங்கள்ல வேற சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரன் தைலத்தை நார பண்ணும், அப்படியே சொற்ப மதியினம். பொருளாசை கூட நம்ம பெரிய அளவில் கோடியாது கொள்ளைய அடிச்சிட்டு இருக்கோம் இல்ல. ஆனாலும் என்ன இருக்குது, இந்த பொருளாசை நம்ம விட்டு போகல. இது போக வேண்டுமானால் நமது அந்த இச்சைகளை உருவாக்குது பாத்தீங்களா, அவைகள் கொல்லப்பட வேண்டும். கொல்லப்படாத வரைக்கும் இந்த இச்சைகள் நம்ம விட்டு போகாது. நாம் சொன்ன முதல் அந்த 5 காரியங்களை வாசிக்கிறோம். கொலோசியர் 3:5 இந்த 4 காரியங்களை நாம் பாவம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் 5வது இதை ஏற்றுக்க மாட்டோம் நிறைய பேர். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார், ராஜா விட்டு பிள்ளை, ஆமா ராஜா மாதிரி இருக்கணும். ஆனா அவர் அப்படி ராஜாவா வரலையே. அதான யூதனுக்கு இன்னைக்கு வரைக்கும் இடரல். இயேசுநாதர் இயேசுவாக தேவனாக ராஜாவாக பிறந்த அவனுக்கு பிரச்சனை இல்லையே, அவன் அன்றைக்கே ஏற்றுக்கொண்டிருப்பானே. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமை என்று ரூபமெடுத்து மனித சாயலானார் என்று வாசிக்கிறோமே. சிலுவை பரிந்து தன்னை தாழ்த்தினாரே. இயேசுநாதர் உலகத்துக்கு வரும்போது தேவனாக வரவில்லை, அவர் ராஜாவாக வரவில்லை, சாதாரண ஒரு ஏழையாக ஒரு தச்சனுடைய மகன் என்று அழைக்கப்படும் விதத்தில் தானே பூமியில் பிறந்தார். அவரும் தச்சன் என்று அழைக்கப்பட்டாரே. உலகத்தில் வாழும்போது உலகத்தின் செல்வங்களை இயேசு எளிமையாக சொன்னாரே. பறவைகளுக்கு கூடுகள், நரிகளுக்கு குழிகள், மனிதகுமாரனுக்கு தலை சாக்கிடலன்னு சொன்னாரு. இன்னைக்கு we are building empires. இன்னைக்கு என்ன பண்றோம், ராஜரீகமான கோட்டைகளை கட்ட நாம் கற்றுக்கொண்டோம். உடைக்கப்பட்ட மக்கள், உடைக்கப்பட்ட தேவன். சிலுவையில் இயேசு உடைக்கப்படுகிறார், மனிதகுலம் உடைந்து கிடக்கிறது. நடுவே இந்த உடைக்கப்பட்ட இயேசுவை உடைந்த மக்களுக்கு எடுத்து செல்லுகின்றவன் மாத்திரம் எப்படியா முழுசா போக முடியும்? அவர் நொறுக்கப்பட்டவர், அவனும் நொறுக்கப்பட்டவர். நடுவே நிற்கிற நாம் மாத்திரம் எப்படி நொறுங்காம இருக்க முடியும்?
அவரை போல நொறுக்கப்பட்டால் ஒழிய இந்த நொறுக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த சிலுவையின் மேன்மையை சுமந்து செல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ராஜரீகமான மாளிகைகளை கட்ட விரும்புகிறோம். ஊழியங்களுக்குன்னா கூட கோடிக்கணக்கில் நாம் இன்னைக்கு கட்ட விரும்புகிறோம். ஊழியங்களுக்கு வாடகைன்னா கூட லட்சக்கணக்கில் கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கு. யாருடைய காசியா இது? பணக்காரன் கொடுக்கிறானா? ஏழைகள் தங்களுடைய ரத்தத்தின் வேர்வையிலிருந்து கொடுக்கிற காசு. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறோம்? இன்னைக்கு பொருளாசனும் போகல. நிறைய பேர் என்ன, நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே கிறிஸ்தவ வீடுன்னு பார்த்த உடனே தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, திருட்டு மூஞ்சி தெரியுது. அப்புறம் வீட்டை பார்த்தா மாத்திரம் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்டியன் ஹோம் மாதிரி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவ வீடுனா அங்கே வசனம் இருக்கணும். அப்புறம் எல்லா ஜன்னலுக்கு என்ன செய்யணும்? ஆமா, கர்டன் தொங்கணும். எல்லா டேபிளுக்கு என்ன செய்யணும்? ஆளை தவிர மீது எல்லாத்துக்கும் துணி மாட்டிருப்பாங்க வீட்டில். ஆளுக்கு மாத்திரம் ஒழுங்கா துணி மாட்டினா நல்லா இருந்திருக்கும். அதை விட்டு என்ன பண்ணா, இது எல்லாத்துக்கும் துணி மாட்டுறான் ஆளு. உடுக்க வேண்டிய சாரியும் உடுக்க வேண்டிய பேண்ட் ஷர்ட்டை ஒழுங்கா போட்டா போதுமே. சென்னையில் உள்ள பெரிய ஏசிய சர்ச், அங்க ஒரு திருமணம். அந்த திருமணம் எப்படின்னு சொன்னா, அந்த இப்போ இல்லை, அந்த பெரிய பில்டிங் கட்ட பெரிய சபை சொல்றேன், ஏசிய பொருஷாவில் பெரிய சபை சொல்றேன். அது இப்போ பில்டிங்கை மாற்ற முன்னாடி ஓலையில் பெரிய ஷெட்டாக இருந்து பார்த்தீங்களா, அப்போ நடந்த நிகழ்ச்சி. நான் அந்த கூட்டத்துக்கு வேற பிரதர் எஸ்ஐகா பிரான்சிஸ் ஒரு மீட்டிங் சம்மந்தமாக பேச போயிருந்தோம். நானும் என்னோட வேலை செய்கிற ஒரு சகோதரனும் போயிருந்தோம். இப்போ எஸ்ஐகா சொன்னால், நான் இந்த சர்ச்சுக்கு வரேன், ஒரு மேரேஜுக்கு வரேன், நீங்கள் அங்கே வந்து என்னோட பேசிக்கொள்ளுங்கள். சரி, நாங்கள் போனோம். முடிச்சு போனால் அங்கே ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் மட்டும் தெரியாது, நாங்கள் வரேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அங்கே போனால் திருமணம் நடக்குது. நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கோம், நானும் சகோதரன் உட்காந்துருக்கோம். முன்னாடி மேரேஜ் நடக்குது. அந்த மீட்டிங்கில் பிரசங்க யாருன்னா பிரதர் டிஜிஎஸ் தினகரன். அப்படின்னா திருமணம் ஆற ஆள் எவ்வளோ பெரிய வெயிட்டான ஆள் இருப்பான்னு பார்த்துங்க. கீழே உட்காந்து கேட்குற ஆள் எஸ்ஐகா பிரான்சிஸ், சாம் ஜெபத்ர மாதிரி எங்கள் பாஸ்டர் மாதிரிலாம் கீழே உட்காந்துருக்காங்க. எங்கள் பாஸ்டர் ஃபேமிலி பர்டிகுலர் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எஸ்ஐகா பிரான்சிஸ் பார்க்க போயிருக்கேன். அங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது அங்கே ஒரு சகாபி அங்கே இருக்கிறவங்கலாம் அங்கே மேரேஜ் நடக்க, ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போதவருடைய பையனுக்கும் இப்போ திருமணம் நடக்குது. ஒரு 200 பேர் கூட இருக்குமா, பெரிய சபை. பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன கூட்டம் இருக்குது. எல்லாருமே சென்னையில் விஐபி பாஸ்டர்ஸும் அவருடைய ஃபேமிலிஸ் மாத்திரம் தான் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெண், ஒரு குழந்தையை பெற்ற ஒரு பெண், ஒரு வாலிப பெண் தான். பார்த்தீங்கன்னா அவள் சாரி உடுக்கிறத விட சும்மாவே இருக்கலாம், அப்படி கொடுத்துருக்கா சாரி. அவ்வளவு பெரிய தேவனுடைய சபையில் அவ்வளவு தேவ ஊழியர்கள் கூட்டத்தில் ஒரு பெண்ணை கொடுக்காதனால அந்த அருவருப்பை இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஆடை உடுக்கிறத விட மிக கேவலமான ஆடை உடுத்தும் உடுக்காத ஒரு நிலைமையை தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தேவனுடைய பிள்ளையே. இந்த இச்சைகள் நம்மை விட்டு என்றைக்குமே போகாது. இது என்றைக்கு போகிறதோ அன்றைக்கு தான் நமது சரீரங்கள் என்ன பண்ணிருக்கோம், நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இது எப்படிப்பட்ட பலி? உயிர்த்தெழுந்த பலி. இது என்றைக்கு மரித்தாலும் உயிரோடு இருக்கிறபடி. நான் தான் முதல்ல சொன்னேன், வீட்டுக்கெல்லாம் சட்டை போடுறாங்க, டேபிளுக்கெல்லாம் சட்டை போடுறான், சேருக்கெல்லாம் வர, அந்த சேருக்கு கூட ஒரு குஷன், குஷனுக்கு ஒரு கவர். இதுக்கெல்லாம் இவ்வளவு கவனம் எடுக்கிறவங்க நாம் உடுக்கிற ஆடைகள்ல கொஞ்சம் கவனம் எடுக்க கூடாதா? சரி, நாம் இன்றைக்கு அழித்து விடுகின்ற பலி. 5வது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அழிக்கும் பலி என்று வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? தேவனுக்கு அழித்துகின்றபடி எப்படி பண்ணணும்? தேவனுக்கு ஒரு ஆயுதமாக, as a weapon to God. நமது சரீரத்தின் அவயங்கள் என்ன செய்யப்படணும்? தேவனுக்கு நம்முடைய இச்சைகள் கொல்லப்படப்பட்ட பின்பு தேவனுக்கு என்ன செய்யணும்? அதை கொடுக்கின்ற ஒரு பலியாக. எப்படி கொடுக்கின்ற பலி? தேவன் பயன்படுத்துகின்ற கருவியாக. எரேமியா 51ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். ஆண்டவர் பயன்படுத்துகின்ற போர்க்கருவிகள், யுத்த கருவிகள் நீங்களும் நானும் தான். அதான் சங்கீதம் 144 வாசிக்கிறோம், எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் பயிற்றுவிக்கிற கண்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:34 வாசிக்கிறோம், வெண்கல வில்லும் எங்கள் புயங்களுக்கு வளையும்படியா எங்கள் கைகளுக்கு பயிற்சி கொடுத்த தேவன் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நமது சரீரத்தின் அவயவங்கள் தேவனுக்கு ஆயுதங்களாக, போர் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. தேவனுக்காக யுத்தம் செய்ய வேண்டிய அவயவங்களை, யுத்தம் செய்கின்ற ஆயுதங்களாக நமது சரீரத்தின் அவயவங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். 6வதாக வாசிக்கிறோம், இது தேவனுடைய ஆலயம். நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த சரீரம் என்ன ஆகணும்? அசுத்த ஆவிகள் தங்கி இருக்கிற இடம் அல்ல, அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம் அல்ல. இது தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம். ஆகவே இந்த சரீரம் என்னவா இருக்கணும்? ஒரு ஆலயத்துக்குள்ள போனா எவ்வளவு பக்தியா போறோம். சாதாரணமா ஹிந்துக்கள் டெம்பிள்ல பாருங்க, வெத்தலை பாக்கு போட்டு கூட என்ன பண்றான்? வாயெல்லாம் கழுவிக்கிறான், சுத்தம் பண்ணிக்கிறான், எவ்வளவு கவனத்தோடு உள்ள போறான். சிகரெட் பிடிக்கிறோட வெளியே நின்று 4 இழுத்துக்களை போட்டு மிதிச்சுட்டா அது உள்ள போவான். அப்ப சாதாரண மனுஷன் கட்டின ஒரு ஆலயத்துக்குள்ள போறதுக்கு எவ்வளவு கவனம் எடுத்து உள்ள போறான். குளிக்காம யாரும் ஆலயத்துக்குள்ள போறாங்களா? அது கடவுள் இருக்கிறாரு. நாம தானே கடவுள் இருக்கிற ஆலயம். இப்ப இந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமா காக்கப்படணும். ஒன்று கவனிங்க, இந்த சரீரத்தை குளிக்கிற தண்ணி கூட சுத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரத்துக்கு குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வச்சிருக்கிறோம், குளிக்கிறதுக்கு வேற தண்ணி வச்சிருப்போம். அதுல வேற தலைக்கு ஊத்துறதுக்கு தனியா தண்ணி, உடம்புக்கு ஊத்துறதுக்கு தனியா தண்ணி. ஏன்னா இருக்கிற 4 முடியும் காணாம போயிடுமே இந்த தண்ணி அங்க ஊத்துனா.
ஆனால் என்ன பண்ண தண்ணியெல்லாம் வித்தியாசம் பார்க்குறோம் இல்லை. வேறும் சொல்லுகிறது சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம். வசந்த வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12 வாசிங்க கொஞ்சம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12 கொஞ்சம் வாசி, 13 வாசிங்க. இல்லை இருக்கிறது. சரி, அந்த துர்மனசாட்சி நீங்க அந்த வசனம் இருக்கு, அதுல இருக்கு பாருங்க. நாம் இரக்கத்தை பெறவும் இல்லம்மா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் குளிக்கிற தண்ணி கூட சுத்தமா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. நாம் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், நாம் வாழ்கின்ற இடம் மிக சுத்தமாக இருக்கும். ஏன் அவர் நம்முடைய பாளையங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அசூசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் பரிசுத்தமா இருக்க கடவுள் என்று வேதம் வாசிக்கிறோம். நாம் இருக்கிற இடம், நாம் உடுக்கின்ற ஆடைகள் மாத்திரமல்ல, சரீரம் கூட என்ன செய்யணும்? வேண்ட பாடி ஸ்ப்ரேலாம் கொஞ்சம் அடிச்சிங்க. பிரைஸ் எல்லாம் நல்ல கழுவிட்டு அப்புறம் அடிங்க. அப்புறம் அழுக்கோடு அடிச்சிங்கன்னா இன்னும் வித்தியாசமான ஒரு வாடை வரும். ஏற்கனவே உடம்புல ஒரு கேடு கட்ட வாடை. ஒரு பிரதர் இருக்காரு, இந்த கையில் எப்பவுமே அடிச்சிருப்பாரு. ஏன் பிரதர் எனக்கு இந்த வாசனையே ஆகாது, ஏன் ரெடின்னு கேட்டா, பிரதர் இந்த பஸ்ஸில் அப்படி கைப்பிடிச்சு நிற்கிறேன் பிரதர், கிட்ட ஆள் வந்து நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால் அவங்களுக்காக நான் போட்டுக்கிறேன். பிரைஸ் எல்லாம் சரி, நோக்கம் நல்ல நோக்கம். அவர் போட்டால் கூட யாருக்காக போட்டுறாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் அவருக்கு போட்டேன், மற்றவனுக்கு போட்டேன்னு சொன்னார், மீதெல்லாம் அவங்களுக்கு தான் போட்டுருக்காங்க. அது சொன்னார், நான் மற்றவங்களுக்காக பஸ்ஸில் கைப்பிடிச்சு நிற்கிறேன், ட்ராவல் பண்ணுறேன், கிட்ட வரவங்களுக்கு அந்த நார்த்தம் எடுக்கணும், அதனால தான் என்ன பண்ணுறேன், பாடி ஸ்ப்ரே பண்ணி போகிறேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது என்னெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு போகணுமோ தெரியல. தேவனுடைய சரீரம் கூட பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டியது, ஏன்னா தேவனுடைய ஆலயம். சரி, கடைசியாக ஒரு அளவு உண்டு. இந்த சரீரத்தில் என்ன இருக்குது? எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு அளவு உண்டு. ஆசாரியனுடைய தகுதிகளை சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவராக கூடாது? நீண்ட அவயவங்கள் உள்ளவனாய் இருக்கக்கூடாது, அதே போல குறுகி போன அவயவங்கள் உள்ளவனாக இருக்கக்கூடாது. அது குள்ளன், ரொம்ப சாதாரண வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சி குறைவா இருக்கிறவன் யாரு? அவன் ஆசாரியனா இருக்கக்கூடாது. அவயவங்கள் கை வந்து ரொம்ப நீளமா இருந்துடக்கூடாது, அது அளவு இருக்குது. அதுக்கு மேல ஒரு கை மாத்திரம் ரொம்ப நீளமா இருந்தால் அவன் ஆசாரியனா இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு கை குட்டையாக இருந்தால், அவன் ஊனனாக இருந்தால் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது. இங்க வாசிக்கிறப்ப ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு அளவு உண்டு. அந்த அளவுக்கு மிஞ்சி யாரும் செயல்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 4:16 வாசிங்க. எபேசியர் 4:16 வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் பட்டு ஒவ்வொரு அவயவமும், அப்ப ஒவ்வொரு உறுப்புக்கு என்ன இருக்குது? ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு மிஞ்சி வளரக்கூடாது. இதுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. நீதிமானா இருக்கணும், என்ன பண்ணக்கூடாது? மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. ரொம்ப நீளமா வளர்ந்துடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு மேல வளர்ந்தா, மூக்கு இப்படி இருந்தா அழகா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீளம் இருந்தா பரவாயில்ல, என்ன ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுவான். மூக்கு நீளம் இவ்வளவு நீளமா இருந்தா, மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்தா சூப்பரா இருக்கு. மூக்கு பாருங்க இவ்வளவு ஷார்ப்பா, இவ்வளவு நீளம் அழகா இருக்கு பாருங்க. நம்ம இதுல சப்ப மூக்கு, சில மூக்கெல்லாம் அழகா இருக்கு, பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுக்காக இவ்வளவு நீளத்து மூக்கு இருந்தா, அப்ப அதுக்கு ஒரு அளவு இருக்குது. மூக்கு இவ்வளவுதான் இருக்கணும், ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மிஞ்சி போனா விசுவாச வாழ்க்கையும் அப்படித்தான். மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது, நீதிமானாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப அந்த நீதிமானா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு அளவு இருப்பது போல தேவனுடைய பிள்ளையை நீங்களும் நானும் ஒரு சபையில ஒரு ஐக்கியத்தில் வைக்கப்பட்டிருக்கோமானால் we have a role, நமக்கு ஒரு பொறுப்பு. மற்ற அளவு இருக்கு, அந்த அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. சபேஷன் பிரதர் இருக்காரு, சவுண்ட் சிஸ்டம் போன அவரை தான் போன போய் நான் கீபோர்டு வாசிக்கிறேன்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா அதையும் கெடுத்து இதையும் கெடுக்கிற மாதிரி. யார் யாருக்கு என்ன அளவோ அந்த அளவை சரியா செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபைகளில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, நமக்கு ஒரு அளவு உண்டு. சரீரம் சபை, இந்த சரீரத்தில் நாம் ஒரு அங்கம். இந்த அங்கம் எப்படி இருக்கணும்? ஒரு அளவு கேட்டால் போல் வளரக்கூடாது, மிஞ்சி போகக்கூடாது. இது நாம் தேவனுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒன்று. தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை வாசிங்க. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அநேகம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. பண்ணப்பட்டு சரீரமும் ஒரே அவயவமாய் இல்லை. அநேக பார்ட்ஸ் இருக்குது, அநேக அங்கங்கள் ஒரு சரீரத்தில் இருக்குது. காலானது
ம் ம் இராதோ. இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஒவ்வொரு அவயங்களை சொல்றாங்க. இந்த அவயங்கள் என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. அந்த வேலையை தான் செய்யணும். என்ன பண்ணக்கூடாது? எளிமையா சொன்னால் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஒரு சபைக்குள்ள போனா, ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருந்தா, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை மாத்திரம் செய்யணும். அடுத்த வேலைக்குள்ள போகக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் இந்த சட்டம் மாறாது. நம்முடைய ரோல் என்னவோ, நமக்கு சபையில் என்னவோ, நான் கண்ணென்றால் பார்க்கணும். நான் கேட்கிறேன்னு சொல்லி கண்ணு சொல்ல முடியாது. சபையில கத்தர் யார் யார் எந்த பொறுப்பில் வச்சு அந்த எடுத்து செய்யணும். இது ஒரு பலி என்று சொல்லுகிறேன். சபைகளை கெடுக்காம இருக்கணும்னு சொன்னா இந்த பலி நமக்கு தேவை. என்னுடைய பங்கு என்ன, சபையில என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை உத்தரவாதத்தோடு செய்யணும். அதை இன்னும் எப்படி அதிகமாக செய்ய முடியும், எப்படி நன்மையாக செய்ய முடியும், அப்படி யோசிக்கணுமே தவிர அவன் ரோலை எனக்கு கொடுத்தா நான் சூப்பரா செய்வேன், இந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இந்த எண்ணங்கள் ஒரு நாளும் செயல்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு அங்கத்துக்கும் ஒரு வளர்ச்சி உண்டு. இந்த வளர்ச்சிக்கு மிஞ்சி எதையும் செய்யக்கூடாது. இதுக்கு என்ன தேவை? ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு பலி. இந்த ஒப்பு கொடுக்காத வரைக்கும், நீங்களும் நானும் பலியிடப்படாத வரைக்கும் தேவன் உங்களை என்னையும் பயன்படுத்த முடியாது. சரி, இந்த 7 காரியங்களை மறுபடியும் நாம் கவனித்து செய்தை முடிப்போம். 1, இந்த பலி நாமவே செலுத்த வேண்டிய பலி. 2வதாக அந்த பலி பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. 3வதாக ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியது. 4வதாக அவயவங்களில் தீமைகளை உண்டாக்குகின்ற அவயவங்களை அழித்து போடியே செழுமையா சொன்னார். கை இடர்லாம் இருந்தா கையை வெட்டிடு, கண்கள் இருந்தா கண்ணை தோண்டிடு. ஏன்? அதை விட நீ செய்யலாம், அரைகுறையா பரலோகம் வந்து சேரு. முழுசா நீ நரகத்துக்கு போறதை விட என்ன செய்யலாம், மேல கொஞ்சம் சேரு. ஏன்னா அங்க போனா நம்ம என்ன ஆகும்? நான் அடிக்கடி யோசிப்பேன். பரலோகத்தை இயேசு சொன்னாரு, கை இடல் உண்டாக்கினா கையை வெட்டு, கால் இடல் உண்டாகினா காலை வெட்டு, கண் இடல் உண்டானா கண்ணை பிடுங்க. அப்போ பரலோகத்தை யார் தானப்பா? நிறைய கிரச்சஸுக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நொண்டி சப்பானி இப்படிதானே இருப்பான். ஏன்னா யாவனும் முழுசா போய் சேர முடியாது. நாங்கள் யோசித்து பார்ப்பேன், ஏசுனாரு ஏன் இப்படி சொன்னாரு? எல்லாத்தையும் வெட்டு குத்து பிடுங்கு நேரம். அப்புறம் அங்கே போனால் என்ன ஆகிட்டு இருக்கோம்? எல்லாம் இல்லை. அதான் விசேஷம். என்ன ஆகுது? நொண்டி சப்பானி கூணு கொருட மொடம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உடம்புல ஒன்று கூட தேராது, அவ்வளோ வெட்டி இருக்கும். வெறும் கை கால் இல்லாமல் கண்டு இல்லாமல் சேரும் ஆளு. ஆனால் இயேசு பார்க்கும்போது இயேசு போல மாறிடுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 3:2 அதுதான் சொல்லுங்க. நான் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கை இல்லாமல் கால் இல்லாமல் கண்டு இல்லாமல் நொண்டியா சப்பானியா இருக்கிறோம். ஆனா இப்படியே இருப்போம். இனி எவ்விதமா இருப்போம்? நொண்டி சப்பானியா இருப்போம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவரை பார்க்கும்போது அவரை போல மாறிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த உலகத்துல இரிட்டேட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸை வெட்டி போட்டிருக்கு. அங்க போனா நொண்டியா சப்பானி இருக்க போறது இல்லை, இயேசுவை போல மாற்றப்படுவோமே. பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசு அந்த அஷ்யூரன்ஸ் தான் இதை சொல்லுகிறார். அவையும் இடல் உண்டாக்கல, அதை பிடுங்கி எறிந்து விடு, அதை தரித்து எறிந்து விடு. அன்னை உன்னை முழுமையாக பூரணமாக பரலோகத்தில் வைத்திருக்க எனக்கு வல்லமை உண்டு. அதான் அதுக்கு அர்த்தம். வேண்டிய சில காரியங்களை அழித்து விட வேண்டும். 2வது கடைசியில் 5வதாக அவருக்கு கொடுக்க வேண்டியது உண்டு. அவருக்கு நம்மை அவருடைய பரிசுத்த ஆலயமாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவர் நமக்கு ஒரு அளவு உண்டு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் எப்படி ஒரு அளவு இருக்குது, அதே போல சபையில் உங்களுக்கு எனக்கு ஒரு அளவு வைத்திருக்கிறார். அது மிஞ்சி செயல்படாதீங்க. கண்களை முடிக்காதனை பார்ப்போம். இந்த அளவை குறித்து நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சர்ச்சில் ஒரு ஃபெலோஷிப்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த இடத்தை எந்த அளவுக்கு சரியா செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அடுத்தவங்க ட்ராக்ல ஓடாதீங்க. அடுத்தவனுடைய ட்ராக்ல ஓடி அவனையும் விழ வச்சு நீங்களும் விழாதீங்க. எப்படிப்பட்ட தேவ மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய அளவுக்கு மிஞ்சி போனால் ஆண்டவர் தலையில நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சிருவார். பேதுருவோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு வீட்டிலிருந்து இயேசு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ இன்னதமாக மரிப்பாய் என்று ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே பின்னாடி போற ஒரு மெதுவா திரும்பி பார்க்கறாரு. ஆண்டவரே இவன் கதை என்ன? யாரு பின்னாடி? யோவான் வர்றார். நடுவே முன்னாடி போறது உயிர்த்தெழுந்த இயேசு, பின்னாடி அழைக்கப்பட்ட பேதுரு. நீ உண்மையில சபையை கட்டுவேன்னு சொல்லப்பட்ட, சபை கட்டப்படும் என்று சொல்லப்பட்ட பேதுரு பின்னாடி போறாரு. அவருக்கு பின்னாடி யார் போறாரு? யோவான் போறாரு. இவர் சும்மா போக வேண்டியதானே? திரும்பி கேட்கிறாரு, ஆண்டவரே இவன் கதை என்ன? இயேசு நான் சொன்ன பதில் தெரியுங்களா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நான் வரும் வரை அவன் உயிரோடு இருக்கிற எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அப்படி எந்த அளவுக்கு ஆவிக்கு வாழ்க்கை வேண்டாலும் சரிதான், அடுத்தவனை பார்த்தேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உனக்கு என்ன சொன்னதோ அதை செய்ய, அடுத்த வேலைக்கு நீ போகாத. கண்ணில் பிடி கதனை பார்ப்போமா? கண்களை மூடுவோம். கண்களை மூடி கதனை பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தகுந்த புத்தி உள்ள ஆராதனை. நீங்களும் நானும் செய்யத்தகுந்த ஒரு ஆவிக்குரிய ஆராதனை உண்டென்றால் நமது சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஒரு பலியாக மரித்தாலும் உயிரோடு இருக்கிற அந்த அனுபவத்துக்குள் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பலி நமது அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. இந்த காலவெளியில கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத பகுதிகள் குறிப்பாக வந்து சொல்லுகிறேன், உங்கள் கண்களை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்களிலே விடுதலை உண்டுமா? கண்களிலே இச்சைகள் இல்லாத கண்கள் உண்டுமா? உன் கண்களை பார்த்து மற்றவங்க கண்களை தாழ்த்தி கொள்ளுகிறார்களா, இல்லை என்று அவங்க கண்களை சந்தோஷமா பார்க்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் கண்களை பார்த்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ள தலையை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் என்றால் உங்களுடைய பார்வை சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய கண்களிலே ஃப்ரெண்ட்லினஸ் இல்லைன்னு அர்த்தம். உன் கண்களிலே பரிசுத்தம் இல்லை என்று அர்த்தம். நீ பார்க்கும்போது எதிராளி தலையை தாழ்த்தி கொள்ளக்கூடாது, வேறு பக்கம் திருப்பி கொண்டு பேசக்கூடாது. என்ன செய்யணும்? கண்களை பார்த்து பேசுகின்ற அளவுக்கு இந்த கண்கள் மாற்றப்பட்டிருக்கா? இந்த கண்கள் ஏன்னா இயேசு எளிமையா சொன்ன மத்திய 6:22-23 கண் சரீரத்தின் விளக்கு. கண் இருளடைந்து போனால் முழு சரீரமும் இருளடைந்து போகும் என்று சொன்னாரே. சரீரத்தின் அவயவங்கள் எத்தனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாலும் சரிதான், உங்கள் கண்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்குமானால், உங்கள் கண்களில் இன்னும் ஒரு விடுதலை இல்லை. ஆனால் அன்றைக்கு பேதுருவை போல கடலையும் காற்றையும் பார்க்கின்ற கண்கள் நமக்கு இன்னும் இருக்குமானால், லோத்தின் மனைவியை போல இன்னும் திரும்பி சோதமை பார்க்கிற அந்த கண்கள் நமக்கு இருக்குமானால், தேவனுடைய பிள்ளையை நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. கண்களில் வெற்றி இல்லை என்றால் சரீரம் முழுவதும் கெட்டு போய்விடும். கண்கள் இருளடைந்தால் முழு சரீரமும் இருளடைந்து போய்விடும். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சமுதாயம் நம்மை தாழ்த்தும்.